ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அனிமையோட தமிழ் டப்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த அனிமையோட பேர் ஐ எம் கெட்டிங் மேரிட் டு எ கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து தமிழ் டப்பிங் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். தமிழ் டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கேரக்டருக்குமே இந்த வாய்ஸ் செட் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீல் வரவே இல்லை. நீங்கள் நிறைய அனிமே தமிழ் டப்பிங்கில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் மேபி ஜாப்பனீஸில் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே பார்க்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. பட் நான் தமிழில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், தமிழ் டப்பில் தான் நான் பார்ப்பேன் எந்த அனிமேவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அனிமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ஒரு கேரக்டருக்குமே இந்த வாய்ஸ் நல்லாவே இல்லையே, என்னது இது, இந்த வாய்ஸ்க்கும் இந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லையா, அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே ஃபீலிங் வராது. ஒரு உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் எபிசோட் பாதிக்கு மேலே பார்க்கும்போதே இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமே அப்படின்ற ஃபீலே வராது. ஒரிஜினல் லாங்குவேஜில் டப் பண்ண மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த தமிழ் டப்பிங்கை வந்து. தமிழ் டப்பிங்கோட ரேட்டிங் நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு 9 கொடுப்பேன். ஏன் அந்த 1 நான் கொடுக்கல அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அந்தந்த ஷோஸ் வந்து அதோட ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களா இருந்தால் கூட தமிழ் டப்பிங்கில் இந்த அனிமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால தான் நான் 10க்கு 9 கொடுக்குறேன். சரி, ஓகே. தமிழ் டப்பிங்கில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. கதையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டாக வந்த அட்டாக் அண்ட் டைட்டன்லாம் லாங்குவேஜஸ், அதாவது டைலாக்லாம் ரொம்ப மாற்றிருந்தாங்க. அதனால் கதையே நிறைய பேருக்கு புரியாமல் போயிருந்துச்சு தமிழ் டப்பிங்கில். பட் இந்த தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து கிரன்ச்சி ரோல் அஃபிஷியலாக தமிழ் டப் பண்ணியிருக்கு. அமேசானோ இல்லை வேறு அவுட்டர் அஃபிஷியலான ஒரு டப்பிங்கோ கிடையாது. கிரன்ச்சி ரோல் அஃபிஷியலாக டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கதையை எந்த விதத்துலையும் பாதிக்கலை. டைலாக்ஸ்லாம் ஜாப்பனீஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து கதை கரெக்டாக கனெக்ட் ஆகிடும், டைலாக் எல்லாமே கனெக்ட் ஆகிடும். ரொம்ப நல்லாவே இருந்தது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த அனிமையோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஓவராலாக இந்த அனிமே எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம், இந்த அனிமேல என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாமே நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த அனிமே எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யாருனாலும் பார்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் லவ்வரு, நான் வந்து இந்த டிமான் ஸ்லேயரு, செயின்சா மேனு, இந்த வின்லேண்ட் சாகா இந்த மாதிரி அனிமே தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த அனிமே வந்து செட் ஆகாது. இல்லை, நான் வந்து எல்லா அனிமேவும் பார்ப்பேன், நான் வந்து ஒரு அனிமே லவ்வரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டோரி லைனில் இருந்து அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் எல்லாமே நல்லாயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ரொமான்டிக் அனிமே லவ்வர், ஒரு கே ட்ராமா மாதிரி ஒரு அனிமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனிமே போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவராக இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு ரொமான்டிக்கான அனிமே பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அனிமே செக் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்குது. சரி, இப்போ இந்த அனிமேவோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி போகுதுன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது நான் எந்த ஸ்பாய்லருமே பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் மாதிரி ட்ரெய்லரில் காமிச்ச விஷயங்களை மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி இருக்கும்னு வச்சிங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிற 2 பேர், நம்ம ஹீரோ ஹீரோயின், ஓகேவா? அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒத்தே போகாது, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இதுதான் இந்த கதையோட ஒரு ஒன்லைன் மாதிரி நான் சொல்லலாம். கல்யாணம் நடக்குதுன்னா நீங்கள் கேட்கலாம், ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து அந்த அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஹீரோயினோட பாட்டி வந்து அந்த தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த தாத்தாவும் பாட்டியும் ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால கல்யாணம் பண்ண முடியாமல் ரிக்ரெட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம பேர பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலான்ற ஒரு கான்செப்டில் அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே அவங்கள என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, தனியாக ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த வீட்டில் இருக்கணும். அவங்க அப்படியே ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வருவாங்க. இதுக்கு நடுவில் நடக்கிறத நமக்கு ஆனிமேவாக ஃபுல்லாக ஒரு 12 எபிசோடாக கன்வே பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கூலில் இவங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியக்கூடாது. இந்த சீக்ரெட் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் தான் ஆகாது, அந்த பிரச்சனை தான் மெயின். அவங்க 2 பேர் எப்படி ஒன்று சேர்றாங்களா மாட்டாங்களா இப்படின்றதான் கதை நகர்ந்துட்டுருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம்மலாம் சின்ன வயசில் யோசிச்சிருப்போம், நம்ம ஸ்கூல் டேஸில் லவ் பண்ண பொண்ணுலாம் இப்போமே கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இருந்தே நம்ம 2 பேர் ஸ்கூல் போனால் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருப்போம். பட் அதை ஒரு கிரியேட்டர், அதாவது ஆனிமே மாங்கா ரைட்டர் வந்து அதை ஒரு ஆனிமேவாகவே எடுத்துருக்கும் போது நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல அனிமே, ஃபீல் குட்டான அனிமே. நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு டென்ஷனான ஒரு
ஒரு எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரொம்ப அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக, ஒரு ரொமான்டிக்காக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து டீசென்ட்டான ரொமான்ஸ் சீன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஓவராகவும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காது. ரொம்ப டீசென்ட்டாக அழகாக கொண்டு போயிருப்பாங்க. நிறைய இந்த சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம இப்போ அந்த சீனை பார்க்கும்போது நமக்குள்ளேயே சிரிப்போம்ல, நமக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுப்போம்ல, அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இந்த அனிமேல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அனிமேவாக மாறிடுச்சு. நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். அதனால தான் நான் இப்போ ரிவ்யூவாக இந்த வீடியோவே போடுறேன். பேசிக்கலி நான் வந்து ரொமான்ஸ் அனிமே பார்க்க மாட்டேன், ஓகேவா? ஸோ வந்து சும்மா பார்த்தேன். சரி என்ன இருக்குது அப்படின்றத சும்மா பார்த்தேன் கிரன்ச்சி ரோலுக்குள்ளே போயிட்டு. அப்போ பார்க்கும்போது சரி ரொமான்ஸ் அனிமேவும் நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒரே நைட்டில் முடிச்சிட்டேன் 12 எபிசோடுமே. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. என்னை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஜாப்பனீஸில் பாருங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் தமிழில் தான் பார்ப்பவங்களா இருந்தால் தமிழ்லையே பாருங்கள். நீங்கள் வந்து எந்த ஒரு ரெக்ரெட்டுமே தேவையில்ல. தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப தரமாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஜாப்பனீஸில் ஆல்ரெடி இந்த அனிமே பார்த்துட்டீங்க அப்படின்னா தமிழில் ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா தமிழில் இருக்க டைலாக்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் ஆகுது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான ஒரு ரொமான்டிக் அனிமே தான் இது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.